Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Integral Calculus. Example 11.8 இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Integrate the following with respect to x ன்னு கொடுத்திருக்காங்க. First question பாருங்க 5x power 4. ஸோ இது வரைக்கும் நம்ம x power n வச்சு சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே தான். x power n இன்டிகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? x power n plus 1 divided by n plus 1 plus c ன்னு கிடைக்கும் இல்லையா. சேம் ஃபார்மேட்டிங்க. என்ன இங்கே 5 into x power 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. சொல்யூஷனில் 5 into x power 4 இன்டிகிரேட் பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மில் வெளியே எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது எப்படி வரலாம்னா 5 into integration of x power 4 dx. கிளியரா? ஸோ இந்த 5 அப்படியே எடுத்துக்கலாம். x power 4 இன்டிகிரேட் பண்ணால் x power 4 plus 1 divided by 4 plus 1 plus c. Next line la 5 into x power 5 divided by 4 plus 1 5 plus c. 5 cancel பண்ணிட்டா balance நமக்கு x power 5 plus c மட்டும் தான் ஆன்சர் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சேம் நம்ம x power n என்ன பண்ணுறோமோ அதே தான். இப்போ கான்ஸ்டன்ட் வந்தால் நம்ம அதை வெளியே எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அண்ட் டிவைடட் பைல 5 இருக்கிறதுனால 5 கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டா போதும். Second question 5x square minus 4 plus 7 by x plus 2 root x. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையுமே நம்ம இன்டெக்ரல் பண்ணுவோம். நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு தான் இன்டெக்ரல் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் இன்டெக்ரேஷன் ஆஃப் 5x square minus 4 plus 7 by x plus 2 by root x into dx. இப்போ இந்த இன்டெக்ரேஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? இன்டெக்ரேஷன் ஆஃப் 5x square into dx minus integration of 4 into dx plus 7 by x integration of 7 by x dx plus integration of 2 by root x dx. Clear? 5 வந்து constant. இப்போ 5 வெளியே எடுத்துட்டு integration of x square dx minus 4 constant வெளியே எடுத்துடலாம் integration of dx plus 7 constant வெளியே எடுத்துடலாம் 1 by x dx plus 2 constant வெளியே எடுத்துடலாம் 1 by root x dx. Next lineல 5 அப்படியே இருக்கட்டும். integration of x square x power n. So x power n plus 1 divided by n plus 1 minus லாஸ்ட்ல வந்து நம்ம plus c எடுத்துக்கலாம். சரியா? plus c மட்டும் லாஸ்ட்ல எடுத்துக்கலாம். minus 4 integration of dx x plus 7 integration of 1 by x log modulus x plus 2. இப்போ டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 1 by 2. டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டர் போனால் மைனஸ். ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் 1 by 2 தான் n ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. அடுத்து 5 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் கியூப் பை 2 ப்ளஸ் 1 3 மைனஸ் 4x அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 7 log மாடுலஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் plus 2 into x power 1 minus half divided by same 1 minus half plus c. இப்போ இந்த 1 by 2 reciprocal ஆகி 2 2s are 4 ன்னு மாறிடும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் லைனில் 5 by 3 x cube minus 4x plus 7 log modulus x 2 2s are 4 root of x power 1 by 2 root of x ன்னு எழுதிக்கலாம் plus c. Next question பாருங்க 2 cos x minus 4 sin x plus 5 secant square x plus cosecant square x. இது கம்ப்ளீட்டாக நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். சொல்யூஷனில் இன்டெக்ரேஷன் ஆஃப் 2 cos x minus 4 sin x plus 5 secant square x plus cosecant square x dx. இப்போ இதை தனித்தனியாக நம்ம இன்டெக்ரல் பண்ண போகிறோம். 2 constant வெளியே எடுத்துடலாம் integration of cos x dx minus 4 constant வெளியே எடுத்துடலாம் sin x dx plus 5 constant வெளியே எடுத்துடலாம் integration of secant square x plus dx வரணும் இல்லையா, dx plus integration of cosecant square x dx. இப்போ ஒன்று இன்டெக்ரேட் பண்ண 2 constant எழுதிடலாம். cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x minus 4 எடுத்துக்கலாம். sin x இன்டெகிரேட் பண்ணால் minus cos plus 5 secant square x இன்டெகிரேட் பண்ணால் tan x plus cosecant square x இன்டெகிரேட் பண்ணால் minus cot x plus c which is equal to 2 sin x minus into minus plus
4 cos x plus 5 tan x plus into minus cot x plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்க. எக்ஸாம்பிள் 11.9 evaluate the following integrals. 12 by 4x minus 5 cube plus 6 by 3x plus 2 plus 16 e power 4x plus 3. இதை தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைடட் பைல எழுதுவோம். சரியா? சொல்யூஷனில் ஃபஸ்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் 12 by 4x minus 5 whole cube plus 6 divided by 3x plus 3x plus 2 plus 16 e power 4x plus 3 இல்லையா dx. இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 12 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் 4x minus 5 டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நான் 4x minus 5 minus 3ன்னு எழுதிக்கிறேன். dx plus 6 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் இது கம்ப்ளீட்டாக பவர் 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி எழுதலாம்? 3x plus 2 minus 1 dx plus 16 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து எழுதிடலாம். e power 4x plus 3 e power 4x plus 3 dx. ஸோ இப்போ இதை தனித்தனியாக நம்ம இன்டெகிரல் பண்ணலாம். 12 integral of 4x minus 5 whole cube இருக்கா, டினாமினேட்டரில் இருக்கிறது நான் நியூமினேட்டர் எடுத்துகிட்டு வரேன். இப்போ 4x minus 5 minus 3 dx plus 6 integral of 1 by 3x plus 2 dx plus 16 constant வெளியே எடுத்துடலாம். integral of 4x plus 3 dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது 12, இது x bar n இல்லையா? ஸோ 4x minus 5 n plus 1. இப்போ minus 3 plus 1 டினாமினேட்டர்லேயும் minus 3 plus 1 அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இப்போ 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4, 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 plus 6 1 by xன்னு அர்த்தம் இது இல்லையா? log of modulus 3x plus 2 again 3x plus 2 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 கிடைக்கும். xோட கோஎஃபிஷியன்ட் 2 வந்து 0 ஆகிடும். plus 16 e power 4x plus 3 இன்டெகிரல் பண்ணால் அதே வேல்யூ. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4xனால 4 plus 3 0 plus c. நெக்ஸ்ட் லைனில் இதை கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4 3s are 3 1s are 3 2s are 4 1s are 4 4s are. கிளியரா? இப்போ minus 3 plus 1 minus 2. அப்போ minus 3 by 2 and 4x minus 5னா minus 2 வருமா? minus 2 அப்படின்னா divided byல 4x minus 5 power 2 minus கீழே வரும்போது plus ஆகிடும். plus 2 into log 3x plus 2 plus 4 into e power 4x plus 3 plus c. Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். Second subdivision 15 by root of 5x minus 4 minus 8 cot 4x plus 2 cosecant 4x plus 2. இந்த question integrate பண்ணலாம். Solutionல integration of 15 by 5x minus 4 root ஓகேவா, root இருக்கு minus 8 cot 4x plus 2 cosecant 4x plus 2 dx. இப்போ நெக்ஸ்ட் இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை ரெண்டாக பிரித்தா 15 1 by root of 5x minus 4 என்னன்னு மாறும்? எப்படி மாறும்? 5x minus 4 பவரில் minus 1 by 2 dx minus 8 integration of cot 4x plus 2 cosecant 4x plus 2 dx. 15 x power n. So 5x minus 4 x power n plus 1 divided by n plus 1. 5x minus 4 ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 இருக்கும் இல்லையா? minus 8 cot x into cosecant x இன்டெகிரல் பண்ணும்போது minus cosecant x ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கலாம். 4x plus 2ன்னு கிடைக்கும். அண்ட் 4x plus 2 ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 plus c. 4 1 time 4 2 time 5 1 time 5 3 time. இப்போ நெக்ஸ்ட் லைனில்
3 5x minus 4 1 by 2 divided by half minus 1 by 2 1 by 2 minus into minus plus 2 into cosecant 4x plus 2 plus c. டினாமினேட்டரில் இருக்க 2 நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். 2 3s are 6 5x minus 4 and 1 by 2 இருக்கு. அப்போ நம்ம ரூட்டுன்னு எழுதிடலாம். plus 2 into cosecant 4x plus 2 plus c. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது டவுட்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.